பார்த்தீங்கன்னா டீக்கல்லுப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோயிலில் இருக்கிறோம். அக்னீஸ்வரர் கோயில் வந்து கீழே இருக்குது, மலையோட அடிவாரத்தில் இருக்குது. நாம் இப்போ வந்து மேலே போக போகிறோம். மேலே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, நம்ம மதுரையிலேருந்து செங்கோட்டை போகிற வழியில் டீக்கல்லுப்பட்டின்ற ஏரியாவிலேருந்து பேரையூர் போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மலை தான். மலை மேலே ஒரு கோவில் இருக்குது, கீழே இந்த அக்னீஸ்வரர் கோயிலில் சாமி கும்பிட்டு தான் மேலே போக போகிறோம். இந்த புல்செடி வந்து இந்த புல்செடி தான் தைலப்புல்லுன்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து தைலம் எடுக்கிறாங்க. மலையில் வரக்கூடிய இயற்கையான ஒரு இது. நல்ல மனம், அருமையான மனம். இந்த தைலப்புல் வந்து நீங்கள் ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா இந்த புல்லை கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது சளி பிடிச்சிருக்குது, இல்லை சுவாசிக்கிறதில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த புல்லை போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா அருமையாக வேலை செய்யும். இந்த புல் வந்து மலையில் மட்டும்தான் வளரும். நம்ம வீட்டிலலாம் வச்சோம்னா வளர்கிறது வந்து சாத்தியமில்லை, எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கோவிலேருந்து மேலே போகக்கூடிய அந்த மலைப்பாதை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கரடு முரடாக தான் இருக்கும், கல்லாக தான் இருக்குது. இடையில மட்டும் இப்படி லைட்டாக காரை போட்டு வச்சுருக்குறாங்க. இடையில மட்டும்தான் காரை இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கூழாங்கல், அப்புறம் சரல் மணல் மாதிரி தான் இருக்கும். மேலே போகும்போது வந்து கொஞ்சம் கவனமாக தான் போகணும். அப்படியே வந்து நம்ம இப்போ வந்து மேலே வந்துட்டோம். மேலே வந்து கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தெரியறது வந்து கோவிலோட தெப்பக்குளத்துக்கு வந்து தண்ணி சோர்ஸ் எப்படின்னா ஊறி தான் அதுக்கு தண்ணி வருது. வேறு எங்கேருந்து ஓடையோ ப்ளஸ் ஆறோ வேறு எதுவுமே இல்லை. அந்த ஊறி அதில் வர தண்ணி தான் அது ஃபுல்லாகவே. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம அக்னீஸ்வரர் கோயிலேருந்து மேலே வரும்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட தான் வந்திருக்கோம். இந்த பார்த்திங்களா கீழே வந்து காரை போட்டுருக்குறாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா சரல் மண்ணாக இருக்கா, இப்படி தான் இருக்குமே ஃபுல்லாகவே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம ஸ்கூல் டைமில் எல்லாம் வந்து 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கிராமங்களில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து இந்த பழம் சாப்பிட்ருப்போம். சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழி பார்த்தீங்களா, இந்த வழி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இந்த கூழாங்கல் இந்த மாதிரி தான் இருக்கும், பாறையாக இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மலை மேலே போக போகிறதில்ல. இடையில வந்து நம்ம பெருமாள் கோவில் இருக்குது, பெருமாள் கோவில் வரைக்கும் தான் போக போகிறோம். பார்த்தீங்களா கேர்பின் பெண்டு மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க, இல்லைன்னா நம்ம ஏறி மேலே போக முடியாது. இந்த கூழாங்கல் வழியாகவே இப்படி வரும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கீழே கோவிலேருந்து மேலே மலைக்கு மேலே இருக்க கோவிலுக்கு கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொண்டு போகக்கூடிய அந்த ஒயர் தான். இந்த ஒயர் போகிறதுக்காக போஸ்ட் மரம் ஊனக்கூடிய அந்த இது தான் அது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த பள்ளம் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஸ்லிப் ஆனீங்கன்னா நீங்கள் நடக்காமல் கீழே போயிடலாம் அப்படியே. இப்போ நாங்கள் இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறைன்னு சொல்கிற இடம். இதுக்கு மேலே எங்களால் சத்தியமாக ஏறவே முடியல. அதனால் நாங்கள் இந்த இடத்தோட முடிச்சுக்கிறோம். அடுத்து நீங்கள் வந்து இந்த மலைக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த மலையில் வந்து எந்த லெவல் வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களால் வந்து இதுக்கு மேலே நடந்து போக முடியல. ஏன்னா பாதையும் வந்து நல்லா இல்லை, ஃபுல்லாகவே கல் அப்படி இருக்குது. இப்போ அந்த கல் சரல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாறை வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது, பேலன்ஸ் பண்ணி நடந்து போக முடியல. அதனால் வந்து இந்த இடத்தோட நாங்கள் நிப்பாட்டிக்கிறோம். இந்த பாறையை பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும், நல்ல ஸ்லோப்பாக தான் இருக்குது. இதில் பார்த்து தான் நடந்து போகணும். நீங்கள் இந்த பாறைக்கு வந்தீங்கனாலுமே ரொம்ப கவனமாக தான் போகணும். இதில் வந்து பழக்கம் இருந்தால் வாங்க, இல்லைன்னா வர வேண்டியதில்லை. கீழே சாமி மட்டும் அப்படியே கிளம்பி போயிடுங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் மேலே பெருமாள் கோயில் வரை போகணும்னு நினச்சேன், போக முடியல. சாரி, மன்னிச்சிருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா, பை பாய்.